ஆமா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப முக்கியமான நாள் இன்னைக்கு என் லைஃப்ல. ரொம்ப மறக்க முடியாத நாள். அதான் வந்து ரோஸ் குடுத்தேன். ஐ லவ் யூ சொன்னேன். அவரும் ஐ லவ் யூ டூன்னு சொன்னாரு. என்ன ஸ்கோர் பண்ணீங்கன்னு கேட்டாரு. 570 சொன்னேன். சூப்பர் சூப்பர் கலக்குங்க. வாவ்லாம் சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் சொன்னாரு. இவ்ளோ ஃப்ரீயா அவர் பேசுவாரு எங்க கிட்டலாம்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க இருந்தது ஃபர்ஸ்ட் பாரிஸ் சவுகார்பேட்ல இருந்தோம். மின்ட்ல ஒரு கோர்ஸே நான் நீலாங்கரைக்கு வந்தோம். அதுக்கோசம் நீலாங்கரையில பார்க்கணும்னு சொல்லி இங்கே அவருக்கோசம் தான் வந்தோம். ஆர்வமா இருந்து அவரை பார்க்கணும். சரி நீலாங்கரை சொல்ற அவர் வீடு எங்க சொல்ற அவருக்கு பக்கத்திலே அந்த கபாலீஸ்வரர் நகர் ஆட்சி எதிர்க்கே வீடை பார்த்து ஆனா கார் போறதுதான் பாக்குறோம் தவிர இதுவரையும் அந்த கண்ணாடி டோர் மூடி இருக்கோம். அதுக்கோசரம் ஓடி கூட நின்று பார்ப்போம். கேட்டு கீழே போய் இருந்து பார்த்துக்கிறோம். அப்படி எக்கி பார்ப்போம். அதே மாதிரி கார் வரதுக்கு முன்னால அவர் பிறந்த நாள் அப்போ மீதி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஹவுஸ்ல வெளியே ஆளுங்க இருக்கல நான் அதே போன்ல வச்சு கரெக்டா நிற்பேன். வருவார் காரோட போய் அப்படியே காரை டோர் மூடி போயிட்டே தான் இருப்பாரு. ஆனா கை காட்டுறது தெரியும் எங்களுக்கு. ஆனா திறக்க மாட்டாரு. அவ்வளவு ரசிகர் இருப்பாங்க அவருக்கோசம். அது கரெக்டா 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் வாக்கிங் போவாங்க டெய்லியும். அதான் இந்த எஜுகேஷன் சம்பந்தமாவே அவர் நிறைய பண்ணுவார். நிறைய பண்ணணும்னு என்னோட ஆசை. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்றது, இந்த மாதிரி நீட்டுக்காக பேசினாரு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த போதைப் பொருள் அதெல்லாம் வந்து அவர் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வருவாருன்னு நினைக்கிறேன். கொண்டு வரலாம் என்னோட கோரிக்கை. பேசிட்டுமே பேசின கை காப்பாட்ட சார் உங்களுக்கு காதலுக்கு மரியாதை வந்து படத்துல வந்து நீங்க அந்த பைக்கு வந்து பிளாக் கலர் ஸ்ப்ளெண்டர் வாங்கிங்களே. நான் 10th படிக்க சொல்ல அதே கலர்ல வேணும் சொல்லி எங்க அப்பா எப்படி தான் பைக்கை வாங்கிட்டேன் சார். அந்த பைக்கை வாங்கி 5-6 வருஷம் ஓட்டேன் சார். நீங்க என்ன ட்ரெஸ் போடுறீங்களோ அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். அதே மாரி எல்லாம் நான் எல்லாருக்கிட்டும் விஜய் மாரி கேட்டு நான் பண்ணுவேன். அதான் அவரு வந்து இப்போ ஒரு சின்ன டாஸ்க். இந்த சைடுல வந்து தளபதி நிக்கிறாரு. ஓகே. இந்த பக்கம் வந்து முக ஸ்டாலின் தளபதி நிக்கிறாரு. ஐயோ அண்ணாமலை. அந்த பக்கத்துல வந்து சீமான் நிக்கிறாரு. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? கண்டிப்பா தளபதி விஜய்க்கு தான் ஓட் பண்ணுவேன். எதனால? அவர் நிறைய வந்து மக்களுக்கு நல்லது செய்வாருன்னு நம்பிக்கைக்கு இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அவர் நம்பிக்கையில கண்டிப்பா அவர் செய்வாருன்ற நம்பிக்கை இருக்கு. அடுத்த எலெக்ஷன் போ சொல்லலாம் பார்ப்போம். அந்த கேட்டை பார்ப்போம். கேட் இல்ல பார்த்து தான் பாக்குறோம். எதிர் வீட்டு எதிர்க்க கூட எகிரி மேல கூட பாத்துக்கிறோம். அப்ப கூட அவரை பார்க்க முடியல. லாஸ்ட்ப்பா நீ இப்படி பாக்கிறத விட நான் படிச்சு மார்க் எடுத்து இப்ப விஜய் நான் சொல்லிக்கிறேன். 10th-க்கும் +2க்கும் தராரு. 10th நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து உங்களை நான் போய் அவர் கையில அவர் முன்னால நிக்க வைக்கிறேன். என் பொண்ணு என்னை பெருமைப்படுத்திக்கிறாங்க. அதுவும் விஜய் சார் மூலமா ஸ்டேஜ்ல ஏற்றி காட்டினாங்க. வருஷம் என்னை வந்து படிக்கிற ஸ்கூல்ல பெருமைப்படுத்துவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து டோட்டலா மேடையில பெருமைப்படுத்திட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுல கண்டிப்பா அவர் சிஎம் ஆயிடுவாரா? சிஎம் ஆயிடுவாரான்றதெல்லாம் தெரியல. பட் என்னோட சப்போர்ட் இருக்கும் கண்டிப்பா. ஆனா அவர் பக்கத்துல கண்ணு கலங்க ஆரம்பிச்சு அப்படி ஒரு அட்ராக்ஷன் அவரு பார்க்க சொல்லியாது. அது ரொம்ப நாள் கனவு. நடிகர் அதை தாண்டி எது என்ன பண்றாரு? கிடையாது. நீங்க அவர் நடிகரா மட்டும் பாக்குறீங்க, அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. குடும்பத்துல ஒருத்தர் மாரி சார். அப்படி கூட கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவர் வந்து இப்போ தளபதியா தெரியுது. அதுக்கு முன்னாடி இளைய தளபதியா தெரிஞ்சது. ஆனா அதுக்கு முன்னாடியில இருந்தே அவரு பட்டது எல்லாமே பார்த்திருக்கோம். சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்திருக்கேன். என்ன சொல்றது, அவரோட அப்பியரன்ஸ் வச்சு அவர் ரொம்ப கேலி பண்ணியிருக்காங்க. அப்பெல்லாம் நமக்கே தோணும் நம்மளும் அப்படித்தானே இருக்கும், இப்படி எப்படி இவர் எப்படி சர்வை பண்ண போறாருலாம் நானே யோசிச்சிருக்கேன். ஆனா இப்போ பார்க்க வந்து இன்னைக்கு அவர் இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது என் பொண்ணுக்கே நான் தான் சொல்லியிருக்கேன். ஒரு பத்திரிகையில அவர் எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா. ஆனா இன்னைக்கு அவர் இப்படி நிக்கிறாருன்னா அது அவர் இப்ப நாங்க அந்த இடத்துல உட்காரும்போது கூட நான் தான் சொன்னேன். அவர் ஒரு ஆக்டரா பார்க்காத, ஒரு அரசியல்வாதியா பார்க்காத, ஆனா ஒரு ஹியூமன் வந்து எப்படி வளர்ந்துருக்காருன்னு பாரு. அதே நீ ரோல் மாடலா எடுத்துக்கோ. அவங்க அப்பாவோட சப்போர்ட்ல இருந்து அவர் வந்திருக்கலாம். ஆனா இன்னொருக்கு சஸ்டெயின் பண்றது அவங்க அப்பானால கண்டிப்பா கிடையவே கிடையாது. அவரோட ஹார்ட் ஒர்க் மட்டும் தான். அதை மட்டும் தான் நான் அவளுக்கு சொல்லியிருக்கேன். நான் கோரிக்கை வந்து சினிமாவை விட்டு போக கூடாதுன்ற ஒரு கோரிக்கை இருக்கு எனக்கு. அது ரொம்ப மிகப்பெரிய கோரிக்கை. ஆமா, வருஷத்துக்கு ஒரு படம்னாச்சு பண்ணணும்ன்றது என்னோட ஆசை. ஏன்னா அவர் எப்படி ஸ்கிரீன்ல செலிப்ரேட் பண்ணாம இருக்க முடியும்னு தெரியல. அது என்னோட முதல் கோரிக்கை. அவர்கிட்ட வருஷத்துக்கு ஒரு படமாச்சு பண்ணணும். அவர் தளபதி ஒழிச்சிடுவாரான்னு தெரியல. பட் நம்பிக்கை இருக்கு அவர் பண்ணுவாருன்னு. வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா மாற்றத்தை எதிர்பார்த்தா மக்கள் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு கரெக்டான சுச்சுவேஷன் போனுச்சுன்னா கண்டிப்பா மாற்றம் வரும். சீமான் அவரு தான் 4-5 தேர்தல 10 வருஷமா நின்றுட்டு இருக்கிறாரு. அவரால் இது வரைக்கும் ஒன்றும் ரீச் ஆக பண்ணலையே. ஒரு 8% மேல அவரால் ஓட்டு வாங்க முடியலையே. அவ்வளவுதானே வருது. கண்டினியூ ஆகுது. அடுத்த வருஷமும் இதே போல வருஷம் நல்லா இதே போல கண்டினியூ ஆகணுங்கிறது எங்களுடைய ஆசை. இதை பார்த்து மற்ற பசங்களும் நிறைய மார்க் எடுக்கிறதுக்கான இது ஒரு மோட்டிவேஷன் ஆயிடுதுல பசங்களுக்கு. நம்ம நிறைய மார்க் எடுத்தோம்னாக்கா விஜய் கையால பிரைஸ் வாங்கலாம்
அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கு இல்லையா. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறையா உங்களுக்கு கணக்கு பண்ணீங்கன்னா நிறைய பசங்க நிறைய மார்க் எடுத்திருக்கு. ரொம்ப காலகட்டத்தில் நிறைய நடிகர்களை பார்த்துருப்பீங்க. ஆமா. பட் இந்த மாதிரியான ஒரு நடிகர் இப்போ இருக்காரு அப்படிங்கும்போது நீங்க எப்படி பாக்குறீங்க? மீன் பண்ணிருக்கீங்க. ஆமா ரொம்ப ஆச்சரியமா போனவொடனே எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்டாரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதான் கேட்டாரு. அதே போல எல்லாரும் அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்த்தாலும் அப்படியே கண்டுட்டு அப்படின்னு கை கட்டிட்டு போற மாதிரி இருக்கிறவங்க தான் மத்தியில இவர் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து 2026 ஒரு கட்சி ஆரம்பிச்சு வராரு. நீங்க அதை கண்டிப்பா புது முகத்துக்கு நம்ம ஆதரவு கொடுத்துதானா அவங்கள. அரசியல்வாதிங்க மக்கள் கிட்ட கை கூப்பிட்டு பேசவே கொஞ்சம் கூச்சப்படுறாங்க, ஆ. ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஆமா ஆனா வந்து விஜய் வந்து அப்படிலாம் பண்ணல, ஆமா. நார்மலா பண்றாரு, ஆமா. எல்லாருக்கிட்டையும் ஹேண்ட்ஷேக் பண்ணி நல்லா பேசுறாரு. ஆனா வந்து இத வந்து எப்படி பாக்குறீங்க? இது அவரோட அரசியல் யுக்தி? இல்ல இது நேச்சுரல். அது அரசியலுக்காக அவர் பேசல. இப்ப இருக்க அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய பேசிருக்காரு. ஒருவேளை இது மக்களை கவர்றதுக்கான வழி? இல்ல மக்கள் கவர் பண்றதுக்குன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே அவர் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேசியிருக்காரு. பேசி நிறைய சர்ச்சைகள்லாம் வந்து அவருக்கு ஆப்போசிட்ல கருத்துக்கள்லாம் வந்திருக்காரு. நிறைய தெரியும் எல்லாத்துக்கும். அரசியலுக்காக அவர் பேசல. பேச வேண்டிய நேரத்துல இந்த நீட்டை பத்தி பேசினாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை நான் பேச மாட்டேன்னு சொன்னாரு. இந்த வாட்டி நீட்டை பத்தி பேசினாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பசங்களுக்கு கொஞ்சம் இது தைரியத்தை கொடுக்கும். ஆமா, ரொம்ப சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அதுக்கப்புறம் போன வருஷமே டிசைட் பண்ணிட்டோம், கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் வந்து நீ ப்ரூவ் பண்ணி காட்டணும், அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை விட இவ ரொம்ப ஃபேனு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து 2 வருஷம் ஆகுது வந்து. நாங்கள் ஃபர்ஸ்ட் போனது அவர் வீட்டுக்கு தான். அவர் வீட்டு எதிர்க்கு ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கும், அதை மேலே ஏறி நின்று பார்த்தா அவரோட வீடு. அப்போதான் எனக்கே தெரிஞ்சது அவளும் ரொம்ப பயங்கர ஃபேனுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப படிச்சு இந்த இடத்துக்கு வருவோம் நாங்களே எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் நம்ப முடியல. அதாவது படிச்சு நிறைய வேலைக்கு போறதை விட தளபதி பாக்குறதுக்குன்னே இது ஒரு அவரை பார்க்கவே முடியல. ரொம்ப ட்ரை பண்ணோம், முடியல. இப்போ கிட்ட பார்க்கும்போது என்னமோ மாதிரி இருக்கு. இன்னும் அந்த மொமெண்ட் இன்னும். ஏன்னா நீங்களும் நீலகரில் இருக்கிறதால அவங்களும் நீலகரில் இருக்குது. ஸோ நிறைய வேலை நிம்மதியான சார் இவ்வளோ ஆகும் விஜய் மேல. ரொம்ப ஆர்வம் சார். அது ஒரு வைப்ரேஷன் சார். அது உள்ளுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் சார். அது ஆட்டோமேட்டிக்கா அது இப்போ அவர் வர சொல்லி எனக்கு கண்ணு கலங்க சார். இப்போ நான் அவர் முதல் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா அவரோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் பார்த்தா ரொம்ப தெளிவா இருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுதான் நான் சொல்றேனே, அவரு எப்படி சொல்றது உங்களுக்கு, அந்த இடத்துல இருந்து ஒரு மனுஷன் வந்து வராருன்னா இப்ப நம்மளா இருந்தா கூட தோணி இருக்காது. அவ்வளோ தோல்வி, அவ்வளோ கிரிட்டிசிசம் வந்து எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க. இப்ப நம்மள வந்து யாராவது தோல்வியில இருந்து தான் வெற்றிக்கு படி எடுத்தாங்க. அசுர வளர்ச்சி. எல்லாருமே வந்து பாடி ஷேமிங் ஈஸியா பண்ணிடுறாங்க. ஆனா அதை தாண்டி அவர் வந்து நின்றுட்டு இருக்காருல்ல, அதை தான் என் பொண்ணுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். எங்க அம்மா அப்பாவை ப்ரௌட் ஆனதுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரை பார்க்க சொல்ல ஒண்ணுமே புரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் ஏதோ பேசிட்டேன். அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வேற பேசினாரு. நானா நல்லா படினாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எங்க 3 பேர் மட்டும் இல்ல, ஹோல் ஃபேமிலி, எங்களோட ஃபேமிலி மொத்தமே அவருக்கு தான். இவரோட அம்மா, என்னோட பேரண்ட்ஸ் எல்லாருமே மொத்தமுமே. அது எப்படி செஞ்சதுன்னு தெரியல. இப்பதான் நாங்க அதுக்கு முன்னாடி நாங்க மின்ட்ல அவருக்கு என்னப்பா நீ நம்ம ஏரியால தான் இருக்கிறியாப்பா சொன்னாரு. எங்க இருக்கிறீங்க கேட்டாரு. நான் இதுமாரி சன்ரைஸ் அப்படின்னு இருக்கிறேங்க சொன்னேன். ஓகேப்பா சொன்னாரு. சரி 12th தான் உங்க பொண்ணு நல்லா படிக்க வைங்க, ஆல் தி பெஸ்ட் சொன்னாரு. நீங்களும் எலெக்ஷனுக்கு வின் பண்ணி சிஎம் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ஒரே ஸ்மைல், சின்ன ஸ்மைல் தான். அவர் அதிகம் பேச மாட்டாரு. ஸ்மைல் அப்படி ஒரே ஸ்மைல் தான், சிரிப்புல தான். நல்லா படிங்க அப்படின்னு சொன்னாரு. என்ன மார்க்னு கேட்டாரு. இந்த மாதிரி இந்த நிலைநாட கொட்டி ஸ்கூல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னு. ஓகே, வெரி குட், பரவாயில்ல, சாப்பிட்டு போங்க அப்படின்ற வார்த்தை சொல்லி சார். கண்டிப்பாக வரவேற்கிறேன், 100% வரவேற்கிறேன். நடிகர் வந்ததெல்லாம் இல்லை. இப்போதைக்கு என்ன கேட்டீங்கன்னா, மாறி மாறி என்ன சொல்லக்கூடாது, அது அவசியம் இல்லை. நமக்கு ஒரு நல்ல தலைவர் வேணும், அவ்வளோதான். அப்படி சொல்லக்கூடாதுல்ல, அது அரசியல் வேற மாதிரி ஆயிரும். அது வந்து நான் வந்து அப்படி பேச விரும்பல. எனக்கு ஒரு நல்ல தலைவர் வேணும். அவர் வந்தா வரவேற்கிறேன், 100% வரவேற்கிறேன். அவருக்கு நான் ஓட் போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.